ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டுக்கு தேவையான சில டிஃப்ரெண்ட்டான ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்க ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐடியா நம்பர் 1. நான் இந்த ஐடியாக்காக இது மாதிரி காளான் பாக்ஸ் நம்ம கண்டிப்பாக எல்லாத்தோட வீட்லேயுமே வேஸ்ட்டாக வச்சுருப்போம். அந்த காளான் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எக்கு ஹோல்டராக தான் நான் இதை மேக் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காளான் பாக்ஸில் நான் கத்தியை ஹீட் பண்ணி நல்லா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நார்மல் சைஸில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த காளான் பாக்ஸில் எத்தனை ஹோல்ஸ் வருதோ அந்த ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். கத்தியை ஹீட் பண்ணி கட் பண்ணும் பொழுது அந்த ஹோல்ஸ் போடும் பொழுது பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், எனக்கு ஒரு 6 ஹோல்ஸ் வந்துச்சு. நான் இந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது அதில் எக்ஸ் எல்லாம் இது மாதிரி வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய அந்த காளான் பாக்ஸை எப்படி ஒரு ஆர்கனைசராக மேக் பண்ணியாச்சுன்னு. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஐடியா நம்பர் 2. கண்டிப்பாக இது எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியான்னு தான் சொல்லணும். நம்ம வீட்டில் எல்லாருமே இது மாதிரி பிஞ்சு போன வேஸ்ட்டு பேக் வந்து வச்சுருப்போம். அதில் அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா, அந்த ஹேண்டு, அதை மட்டும் கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இது போல் நான் ஒன் சைடு மட்டும் அந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வச்சு நான் உங்களுக்கு கிச்சன் ஆர்கனைசர் 2 ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஐடியா வந்துட்டு என்னென்னா, இதை நீங்கள் க்ளூ கன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை இந்த இடத்துல 2 கார்னரையும் மெர்ஜ் பண்ணி அதை ஒட்டி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாப்லர் இருந்தாலும் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உங்கள்கிட்ட வீடியோ காட்டுறதுக்காக பின் போட்டுட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இது மாதிரி பின் போட்டுட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தெல்லாம் இந்த மாதிரி வடைச்சட்டியெல்லாம் வச்சோம் அப்படின்னா கீழே சிந்தும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்கனைசர் மேக் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா ஹீட் ஆறுனதுக்கப்புறம் இதில் இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஐடியா நம்பர் 3. இது கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக தான் இருக்கும். பாருங்கள், அதுலேயே அந்த ஹேண்ட்பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் பாட்டை வச்சு இன்னொரு ஐடியா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வச்சு இது மாதிரி சிறுக்குனி இருக்கும் இல்லையா, அதை நல்லா அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு லைனாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன். பாருங்கள், இது போல் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த கம்பியை வச்சு ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போடும் பொழுது பார்த்து சேஃபாக ஹோல்ஸ் போடுங்க. பாருங்கள், உங்களுக்கு அந்த எத்தனை ஹோல்ஸ் வருதோ அவ்வளோ ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வர்றேன். பாருங்கள், இது போல் நான் ஒரு 7-8 ஹோல்ஸ் எனக்கு வந்துச்சு. ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து பத்தாத மெட்டல் வளையல்லாம் வீட்டில் வேஸ்ட்டாக குழந்தைங்களோட வளையல், உங்களோட வளையல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வளையல் எடுத்துக்கோங்க. நான் பாப்பாவுக்கு பத்தாத வளையல், மெட்டல் வளையல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை நான் கட் பண்ணுற மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஹூக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். பாருங்கள், நீங்கள் எத்தனை ஹோல்ஸ் போட்டிங்களோ அந்த ஹோல்ஸுக்கு எத்தனை ஹூக் தேவையோ அது மாதிரி ஹூக் மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது மாதிரி ஹூக் மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அந்த ஹோல்ஸில் மாட்டி விட்டுட்டு மேலே மாட்டி விடுற பகுதி இருக்கு இல்லையா, அதை நல்லா டைட்டாக அமுக்கி விட்டுருங்க. அப்போ தான் அதோட வெயிட்டு தாங்கும். நம்ம என்ன அதில் ஹேங் பண்ணி விடுறோமோ அதோட வெயிட்டு தாங்கும், கழண்டு வராமல் இருக்கும். பாருங்கள், இதுக்கு நான் இது மாதிரி ஒரு 3 துணிக்கு மாட்டக்கூடிய அந்த கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு நம்ம சிங்க்குக்கு மேலே விண்டோ இருக்கும் இல்லையா, இல்லை நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய விண்டோ, அதில்
நான் 2 சைடு கார்னர்லேயும் 2 கிளிப்பை மாட்டி விட்டுட்டு சென்டரில் ஒரு கிளிப்பை மாட்டி விட்டுடுறேன். இதெல்லாம் அந்த எஸ்கூக்கெல்லாம் மாட்டி விட்டுட்டு இது மாதிரி அந்த கிளிப்ஸையும் மாட்டி விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதில் நான் எவ்வளோ வெயிட் வேணாலும் ஹேங் பண்ணி விட்டுக்குவேன். ஏன்னா நம்ம அந்த 2 கார்னர் சென்டர்லலாம் அந்த கிளிப்பு மாட்டி விட்டுருக்கனால எவ்வளோ வெயிட்டுனாலும் தாங்கும். நான் இதில் பெரிய பெரிய கரண்டி இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு கிளிப்பு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளிப்பே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல டைட்டான நூல் ஏதாவது போட்டு 2 கார்னர் சென்டர்லேயும் அந்த கம்பியோட கட்டி விட்டு எடுத்துக்கோங்க. அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம எவ்வளோ வெயிட் ஹேங் பண்ணி விட்டாலும் தாங்கும். உங்களுக்கு எது பெட்டராக தோணுதோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கரண்டி இதெல்லாம் ஹேங் பண்ணி வச்சுக்கிறேன். எவ்வளோ வெயிட்டுனாலும் தாங்கும். கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஆர்கனைசர்னால் நம்ம கிச்சனில் ஸ்பேஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசரை நீங்கள் ரூம்லையும் செட் பண்ணி வச்சுக்கலாம். ரூமில் நம்ம குழந்தைங்களோடைய பெல்ட்டு, ஐடி கார்ட்ஸ், அப்புறம் கிளிப்ஸு, அந்த செயின்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஆர்கனைசராக இதை யூஸ் பண்ணணும்னு விருப்பமோ அதை நீங்கள் கிச்சன்லையும் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரூம்லையும் நீங்கள் இதை செட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஐடியா நம்பர் 4, இதுக்கு நான் இது மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்துட்டு நம்ம வீட்டில் எல்லாருமே வேஸ்ட்டாக வச்சுருப்போம். அதில் நான் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி கத்தியை ஹீட் பண்ணி பார்த்து சேஃபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்க பாக்ஸ் வந்து லைட்டாக உடஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி நான் உடஞ்சிருக்க சைடு எடுத்து கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக உடஞ்சிருக்கிற அந்த பாக்ஸை கூட அழகாக ரீயூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதே அளவுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது போல் இந்த 2 சைடும் கட் பண்ணி எடுத்துட்டு சிறுகுனியை அடுத்து ஹீட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த ஹோல்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம ஹேங் பண்ணி விட்டுக்கிறதுக்காக நான் ஹோல்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டபுள் சைட் டேப் இருந்துச்சுனாலும் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஹோல்ஸ் போட்டே எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது போல் ஹோல்ஸ் போட்டுட்டு நான் இதில் இப்படி மாட்டி விட்டுக்கிறேன். மாட்டி விட்டுட்டு நம்ம குக்கருடைய அந்த பெல்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எங்கேயாவது போட்டுட்டு நம்ம அடிக்கடி தேடிக்கிட்டே இருப்போம். அந்த பெல்ட்டெல்லாம் ஹேங் பண்ணி விட்டுக்கக்கூடிய ஒரு கிச்சன் ஆர்கனைசர் தான் இது. நான் அந்த பெல்ட்டை இதில் நம்ம சின்ன குக்கரு, பெரிய குக்கரு அதெல்லாம் வச்சுருப்போம். அந்த பெல்ட் எல்லாம் இதில் இது மாதிரி மாட்டி விட்டுட்டு அந்த விசிலையும் உள்ளே வச்சு விட்டுட்டு அந்த மூடியை எடுத்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சு எப்படி கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சுன்னு. கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியிருந்த இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான ஐடியாஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.